அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கேட்காம் தமிழ் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் வீக்லி கேட் சேலஞ்ச் 13 எப்படி நம்ம வந்துட்டு கிரேயோ சாஃப்ட்வேரில் ட்ரா பண்ணுறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நான் வந்துட்டு கிரேயோ சாஃப்ட்வேருக்குள்ளே மாடலிங்குள்ளே வந்திருக்கேன். இப்போ நான் வந்து ஜஸ்ட்டு ஸ்கெட்ச் போயிட்டு இந்த டாப் பிளேன் செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்கெட்ச் போய்க்கிறேன். ஸோ ஸ்கெட்ச் ஓரியன்டேஷன். ஸோ கிரேயோவில் நீங்கள் ஸ்கெட்சுக்குள்ளே என்ட்ரு ஆனதையும் ஃபஸ்ட்டு வந்து இந்த சென்டர் லைன் ட்ரா பண்ணிடுங்க. ட்ரா பண்ணியாச்சு. அடுத்தது இப்போ நான் வந்து இந்த டாப் வியூவில் இருக்கக்கூடிய இந்த ஸ்கொயர் மட்டும் ட்ரா பண்ணுறேன். 100க்கு 100 ஸ்கொயர். ஸோ இப்போ ரெக்டாங்கிளில் போயிட்டு இந்த எட்ஜிலிருந்து ட்ரா பண்ணுறேன். இல்லை நீங்கள் சிமெட்ரிக்காக ட்ரா பண்ணாலும் ஓகே, இல்லை எட்ஜிலிருந்து ட்ரா பண்ணாலும் ஓகே. ஸோ நான் வந்து இப்போ எட்ஜிலிருந்து ட்ரா பண்ணுறேன். இப்போது இந்த 2 டைமென்ஷனுமே 100. அடுத்தது இந்த இடத்துல ஒரு எலிப்ஸ் வந்துருக்கு. ஸோ அதுக்கு நான் 2 சர்க்கிள் ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு சர்க்கிளும் செகண்ட் சர்க்கிளும் இந்த ஒரே சென்டர் பாயிண்டில் வர மாதிரி ட்ரா பண்ணிக்கிறேன். அடுத்தது இதுக்கான டிஸ்டன்ஸ். ஸோ இந்த டிஸ்டன்ஸ் வந்து 20. அடுத்தது டைமென்ஷனில் போயிட்டு இதோட மிட் பாயிண்ட்லேருந்து இதோட மிட் பாயிண்ட் வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் 50. அடுத்தது இந்த டிஸ்டன்ஸ் 20. அடுத்தது டயாமீட்டர் அளவு அப்படிங்கிறத பார்க்கலாம். இதில் பாருங்கள், டயாமீட்டர் வந்துட்டு ரேடியஸ் 6ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ டயாமீட்டர் வந்து 12. ஜஸ்ட் லைன் யூஸ் பண்ணிவிட்டு இந்த எண்ட்லேருந்து இந்த எண்டு வரைக்கும் ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கங்க. அதே மாதிரி சர்க்கிளோட பாட்டத்துலேருந்து லைன் ட்ரா பண்ணிக்கங்க. அடுத்தது டெலிட் செக்மெண்ட் யூஸ் பண்ணிவிட்டு இந்த எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய சர்க்கிளை ட்ரிம் பண்ணிடுங்க. ஓகே. ஸோ இதே மாதிரி நம்ம கீழேயும் வந்து மிரர் பண்ணிக்கலாம். மிரர் பண்ணுறதுக்கு நமக்கு சென்டரில் ஒரு ரெஃபரன்ஸ் லைன் வேணும். நான் இப்போ ஒரு சென்டர் லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ ஜஸ்ட் இதை அப்படியே செலக்ட் பண்ணிவிட்டு டாப்பில் பாருங்கள் மிரர் இருக்குது. ஜஸ்ட் இந்த லைனை கிளிக் பண்ணுங்கள், ஆட்டோமேட்டிக்காக கீழே வந்து இது மிரர் ஆயிரும். அப்டேட். அடுத்தது எக்ஸ்ட்ரூட். ஸோ எவ்வளோக்கு எக்ஸ்ட்ரூட் ஆகிருக்கு அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே ஒரு 10, இங்கே ஒரு 10. ஸோ டோட்டலாக 20க்கு எக்ஸ்ட்ரூட் ஆகிருக்கு. ஸோ 20. அப்டேட். மறுபடியும் நான் வந்து இந்த டாப் பிளேன் செலக்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு ஸ்கெட்ச் போகிறேன். ஸ்கெட்ச் வியூ. ஸோ இப்போ வந்துட்டு மறுபடியும் நம்ம ரெக்டாங்கிள் போயிட்டு இந்த எட்ஜிலிருந்து இது வரைக்கும் ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணிக்கலாம். இதோட ஹைட்டு வந்து 100. இதோட லென்த் எவ்வளோன்னு பார்க்கலாம். இதோட லென்த்து பாருங்கள் 80 கொடுத்துருக்காங்க. அப்புறம் 4 சர்க்கிள் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட வேல்யூ வந்து 80. அடுத்தது சர்க்கிள். இங்கே ஒரு சர்க்கிள், அதே மாதிரி சேம் சென்டர் பாயிண்டில் இன்னொரு சர்க்கிள். அதே மாதிரி இதோட சென்டர் பாயிண்டில் இந்த இடத்துல இங்கே ஒரு சர்க்கிள் வந்திருக்கு, சேம் ரேடியஸ். இங்கே இப்போ பாருங்கள் 2 லைன் 2 சர்க்கிளோட சென்டர் பாயிண்ட்டும் கனெக்ட் ஆகிற இடத்துலேருந்து இன்னொரு சர்க்கிள் சேம் ரேடியஸ். ஓகேங்களா. இப்போ இதோட டிஸ்டன்ஸ் 20. அதே மாதிரி இதோட டிஸ்டன்ஸும் 20 தான். இங்கே இதோட டிஸ்டன்ஸும் 20. இது ரெண்டுக்குள்ள கேப் அண்ட் இது ரெண்டுக்குள்ள கேப் எவ்வளோன்னு பார்க்கலாம். ஸோ இது ரெண்டுக்குள்ள கேப் வந்து 50. அடுத்தது இதோட டயாமீட்டர் 10. இது ரெண்டுக்குள்ள கேப் வந்து 40. ஸோ இப்போ நான் டைமென்ஷனில் போயிட்டு இதுக்கும் இதுக்கும் உள்ள கேப் வந்து 40. அடுத்தது இந்த சர்க்கிளுக்கும் இந்த சர்க்கிளுக்கும் உள்ள கேப் ஆல்ரெடி இங்கே நம்ம 20 மார்க் பண்ணியிருக்கோம். அப்போ இந்த இடத்துல கேப் அது நம்ம ஏதாவது ஒரு டைமென்ஷனை டெலிட் பண்ணணும். இப்போ நான் வந்து இந்த 20 அப்படிங்கிறத டெலிட் பண்ணிடுறேன். ஸோ இதோட வேல்யூ வந்து 50. அடுத்தது இதோட டயாமீட்டர் வந்து 10. ஸோ நம்ம இந்த கேப் வந்து 20ன்னு கொடுத்துருந்தோம், இது வந்து 30 mm. ஓகேங்களா. ஸோ இப்போ எல்லா டைமென்ஷனும் நம்ம மார்க் பண்ணியாச்சு. எங்கேயும் வந்து வீக் டைமென்ஷன் நம்மளுக்கு எதுவும் ஷோ ஆகலை. அடுத்தது இங்கே ஒரு சேம்பர் வந்துருக்கு. நீங்கள் இங்கே ட்ரா பண்ணாலும் ஓகே, இல்லை நீங்கள் 3Dயை மாற்றிட்டு அதுக்கப்புறம் ட்ரா பண்ணாலும் ஓகே. பட் நான் வந்து இங்கேயே ட்ரா பண்ணுறேன்.
ஸோ இங்கேருந்து இது வரைக்கும் ஒரு லைன் வந்திருக்கு. இந்த லைனோட டிஸ்டன்ஸ் 20. அதே மாதிரி டைமென்ஷனில் போயிட்டு இங்கிருந்து இது வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸும் 20 தான். டெலிட் செக்மெண்ட், இதை டெலிட் பண்ணிடுங்க. இதையும் அதே மாதிரி இதை வந்து நம்ம கீழேயும் மிரர் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு மிரர் லைன் வேணும். ஒரு சென்டர் லைன் போயிட்டு நான் இங்கே சென்டரில் ஒரு லைன் ட்ரா பண்ணுறேன். அடுத்தது இந்த லைனை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு மிரர் போயிட்டு மிரர் லைன் கீழே அதே மாதிரி வந்துருச்சு. ஸோ இதையும் நம்ம வந்து டெலிட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா நிறைய டைமென்ஷன்ஸ் இருக்கும். நம்மளுக்கு நிறைய கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கங்க, டேரெக்டாக வந்துட்டு இதை ட்ரா பண்ணி முடிச்சுட்டு இந்த சாம்பரை வந்து லாஸ்ட்டாக பண்ணிக்கங்க. இல்லை உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, கிளியராக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இதே மாதிரி வந்து ட்ரா பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம ட்ரா பண்ணி வெளியே வந்தாச்சு. அடுத்தது எக்ஸ்ட்ரூட். இந்த பார்ட் எக்ஸ்ட்ரூட் பண்ண போகிறோம். இது எவ்வளோக்கு எக்ஸ்ட்ரூடு லென்த் எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு 10 mm. ஓகேங்களா? கொடுத்து அப்டேட் பண்ணிடுங்க. அடுத்தது நான் இந்த சர்ஃபேஸ் செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்கெட்ச் போகிறேன். ஸ்கெட்ச் ஓரியன்டேஷன். இப்போ நான் வந்துட்டு இந்த சைடு வியூ வந்து ட்ரா பண்ண போகிறேன். ஓகேங்களா? இந்த பாக்ஸ் அப்புறம் இந்த 40க்கு இந்த பாட்டத்துலேருந்து 40க்கு ஒரு சென்டர் சர்க்கிள், அதுக்கப்புறம் அதோட ரேடியஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ட்ரா பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு ரெக்டாங்கிள் போயிட்டு இதை நான் கம்ப்ளீட் பண்ணிடுறேன். ஏன்னா நமக்கு இது வந்துட்டு எக்ஸ்ட்ரா நம்ம ட்ரா பண்ணணும். அடுத்தது சர்க்கிள். இதை மிடிலிருந்து இங்கே ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணுறேன். இதோட டிஸ்டன்ஸ் வந்து 40. ஸோ இது வந்து 50. நீங்கள் மிடில் ட்ரா பண்ணல அப்படின்னா 50 வந்துடும். இல்லை நீங்கள் ஒரு சென்டர் லைன் ட்ரா பண்ணிங்க அப்படின்னாலும் ஓகே தான். பட் இங்கே வந்து நமக்கு 2 சர்க்கிள் வந்திருக்கும். ஒரு சர்க்கிள் மட்டும் இல்லை, இன்னொரு சர்க்கிள் இருக்கும். இதோட வேல்யூஸ் பார்த்து வரலாம். இன்னர் சர்க்கிளோட டயாமீட்டர் 20, அவுட்டர் சர்க்கிளோட ரேடியஸ் 25. ஸோ இன்னர் சர்க்கிளோட டயாமீட்டர் 20, அவுட்டர் சர்க்கிளோட ரேடியஸ் 25, அப்போ டயாமீட்டர் வந்து 50. நெக்ஸ்ட்டு லைன் போயிட்டு இந்த எட்ஜிலிருந்து இதுக்கு டேஞ்செண்ட்டாக ஒரு லைன் ட்ரா பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த எட்ஜிலிருந்து இதுக்கு டேஞ்செண்ட்டாக இன்னொரு லைன் ட்ரா பண்ணுங்கள். ஸோ டேஞ்செண்ட் உங்களுக்கு இந்த சிம்பிள் வரல அப்படின்னா நீங்கள் கன்ஸ்ட்ரைனில் போயிட்டு டேஞ்செண்ட்டுக்கு செலக்ட் பண்ணி க்ரியேட் பண்ணிக்கங்க. ஸோ அடுத்தது டெலிட் செக்மெண்ட். நான் வந்து இதையே டெலிட் பண்ணிடுறேன். ஓகேங்களா? அதே மாதிரி இதையும் நம்ம டெலிட் பண்ணணும். இங்கே ஒரு லைன் இருக்குது. இந்த லைனையும் நீங்கள் வந்து மறக்காமல் டெலிட் பண்ணிடுங்க. இப்போ தான் நம்ம வந்து க்ளோஸ் லூப் க்ரியேட் ஆகும். இப்போ ஓகே. இப்போ நான் போயிட்டு எக்ஸ்ட்ரூட், ஃப்ரண்ட்டில் எக்ஸ்ட்ரூட் ஆகணும். இந்த எக்ஸ்ட்ரூடோட லென்த்து பார்த்தீங்க அப்படின்னா 20 இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ 20க்கு எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்கலாம். அப்டேட். ஸோ இப்போ பாருங்கள், நம்ம வீக்லி கேட் சேலஞ்சில் கொடுத்துருந்த மாதிரியே ட்ராயிங் கிடச்சிருச்சு. உங்களுக்கு எப்படி கலர்ஸ் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறது தெரியும். ஸோ மறக்காமல் கலர் அப்ளை பண்ணிக்கங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், மறக்காமல் சேவ் பண்ணிக்கங்க. ஸோ இந்த வீடியோ மூலமாக இந்த ட்ராயிங் எப்படி நீங்கள் ட்ரா பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம கேட்காம் தமிழ் யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணக்கூடிய எல்லா வீடியோஸையும் தொடர்ந்து பாருங்கள். கேட்காமில் நிறையா கற்றுக்குங்க. மீண்டும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.